பப்ளீஸ் வெல்கம் டு மை சேனல். நான் தான் உங்கள் பர்பிள் குயின். ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் அன்கட் சீன்ஸ்லாம் டெலிகிராமில் தான் போடுவேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்களுக்கு கஸ்டமைஸ் ஸ்டோரிஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி கேட்குறீங்களோ அதே மாதிரி நான் ரெடி பண்ணி உங்களுக்கு டெலிகிராமில் சென்ட் பண்ணுவேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் என் கூட பேசணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கும் என்கிட்ட நீங்கள் இன்ஸ்டாவில் பேசலாம். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் இது கிட்னாப்டு பை சைக்கோ ஆல்ஃபா கிங்கோட லாஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். அது ஆக்சுவலி இது ஒரு பர்த்டே ரெக்வஸ்ட்டாக அவங்க கேட்டிருந்தாங்க. அது செகண்ட் பார்ட் போட்டு 2 வீக்ஸ் ஆகிருச்சு. ஸோ இதுதான் ஃபைனல் பார்ட்டு. அண்ட் இதில் இந்த சேனலில் ஒன்லி மெக்னு இது மட்டும்தான் வரும். ஸோ ஹயாங் லைன்ஸ்க்குன்னு தனியாக ஒன்று வச்சுருக்கேன். ஸோ அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். OT7க்கும் நான் தனியாக வச்சுருக்கேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வேணுன்றவங்க தாராளமாக போய் பார்க்கலாம். பார்த்து லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணலாம். ஓகேவாடா ப்ளீஸ். அண்ட் லாஸ்ட்டில் 2 பாட்டு பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இது உங்களுக்கு புரியும். ஓகேவா? வீடியோஸ் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஓகேவா? அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஸ்டோரி வேணும், இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. பெண்டிங் ரெக்வெஸ்ட்ஸ்லாம் அதாவது பெண்டிங் ரெக்வெஸ்ட்டில் பெண்டிங் வீடியோஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா தமிழ் மூவிஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதை நம்ம வாய்ஸ் வெர்ஷனில் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு இது பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஆல்ரெடி ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பெண்டிங் வீடியோஸ் எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா ஜங்குக்கு தான் பிசாசு மூவி ஜங்குக் வெர்ஷனில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மேபி நெக்ஸ்ட்டு பெண்டிங் வீடியோஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நான் அதை தான் போட போகிறேன். ஜங்குக்கோட பிசாசு மூவியோட ஜங்குக் வெர்ஷன் நான் போட போகிறேன். ஸோ அதையும் அதுக்காக ஈகராக வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரொம்பவும் நான் பேசிட்டேன். இதுக்கப்புறமா நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட்டு நேரத்தில் நான் முடிச்சிருந்திருப்பேன் அப்படின்னா நீங்கள் மயங்கி விழுந்திருப்பீங்க. உங்களோட 5 குழந்தைங்களையும் பார்த்துட்டு நீங்கள் மயங்கி விழுந்திருப்பீங்க. ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு கலரில் இருக்குது. அதுவும் உல்ஃப் பப் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. அதை பார்த்துட்டு தான் நீங்கள் மயங்கி விழுந்திருப்பீங்க. ஸோ அதில் தான் நான் ஸ்டாப் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம அதுலேருந்து கன்டினியூ பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸா போச்சுடா மயங்கிட்டா, யாருக்கு தான் மயக்கம் வராது? திடீர்னு 5 குழந்தைங்க, திடீர்னு ப்ரெக்னென்ட்டு, திடீர்னு 5 குழந்தைங்க, அந்த 5 குழந்தைங்களும் ஒவ்வொரு கலரில் பிறக்குது அப்படின்னு இருக்கும்போது மயக்கம் வர்றது சகஜம்தான். சரி அப்படின்ற மாதிரி அவங்களும் உங்கள் கூடயே தான் அங்கேயே தான் இருக்காங்க. கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்களும் கண் முழிக்கிறீங்க. கண் முழிச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பக்கத்தில் தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எந்திரிச்சிட்டியா? நம்ஜூன் தான். எந்திரிச்சு உட்கார முடியுதா உன்னால்? அவர் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி உட்கார வைக்கிறாரு. நீங்களா? ஐயோ, நான் எவ்வளோ மோசமான ஒரு கனவு கண்டுன்னு தெரியுமா? நான் திடீர்னு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். திடீர்னு 5 குழந்தைங்க. அந்த ஒவ்வொரு குழந்தையும் கலர் கலராக இருக்குது. கலர் கலராக கோழி குஞ்சு தான் நம்ம பார்த்துருக்கோம். கலர் கலராக நாய்க்குட்டிகளாக இருக்குடா. இப்படி ஒரு கனவு கண்டேன்டா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாரும் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு, அப்படியா? அப்புறம் என்ன அந்த கனவுல நீ வேற என்னென்னலாம் கண்ட அப்படின்ற மாதிரி ஐஷு கேட்குறாங்க. அதுவா, நம்ம எல்லாரும் எங்கேயோ போயிட்டே இருக்கோம். திடீர்னு எல்லாம் பெரிய 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 ஓநாய்களாக வந்துச்சு. அதுக்கப்புறமா திடீர்னு என் வயிறு பெருசாச்சு, குழந்தை பிறந்துருச்சு, ஒவ்வொரு கலராக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. கன்ஃபார்ம் இவளுக்கு ரியாலிட்டின்னா அக்செப்ட் பண்ணிக்க முடியல போல் அப்படின்ற மாதிரி ஜேஹோப் அவங்களோட ஆள் நிவி கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க. அப்படி தான் போல், உண்மை தெரிஞ்சா என்ன ஆவாளோ அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் தான் கேட்குறீங்க, என்ன 2 பேரும் குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ அது ஒன்றும் பெருசாக இருக்குது, நாங்கள் சும்மா பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி 2 பேருமே சமாளிச்சிட்டாங்க. நம்ஜுனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க இல்லையா? ஸோ தியா, டே நம்ஜா,
என்னடி? இல்ல, உன்ன மாதிரியே ஒருத்தர பார்த்தோம்ல. ஒருவேள அவரு உன்னோட அண்ணனா இருப்பாரோ? ஒருவேள நீயும் வேர் வொல்ஃப் தானோ? அப்படின்ற மாரி தியா வந்து நம்ஜூன் பார்த்து கேட்குறாங்க. லைக் அவங்களுக்குள்ளார குசுகுசுன்னு பேசிட்டு இருக்காங்க. என்ன பார்த்தா எனக்கு உனக்கு என்ன நாய் மனுஷன் மாரி தெரிதா? இல்லடா, அச்சச்சோல அவரு பார்க்கறதுக்கு உன்னோட ஜெராக்ஸ் காப்பி மாரியே இருக்காரு. என்ன 2 காது, நீளமான முடி அது மட்டும் தான் வித்தியாசமே தவிர மத்தது அப்படியே இருக்குடா. அதான்டா எனக்கு டவுட்டா இருக்கு. ஒருவேளை நீயும் வந்து ஒரு வேர் வொல்ஃபோ அப்படின்ற மாதிரி டவுட் வருது. உண்மையை சொல்லு. அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லடி, நீ வேற ஏண்டி? உண்மையை தானே சொல்கிறேன். ஏம்மா உண்மையை தாண்டி சொல்கிறேன். ஓ முடியல. முதல்ல நம்ம இருந்து எப்படி போகிறோன்றத நம்ம முதல்ல பார்க்கணும். ஆமாம் ஆமாம், ஒன்று நீங்கள் தான். ஆமாம் ஆமாம், நம்ம முதல்ல இங்கேருந்து கிளம்பியே ஆகணும். ஐயோ என்ன பயங்கரமான. இரு, நாம் எங்கே இருக்கோம்? இந்த இடம் அப்போ நான் கண்டது கனவு இல்லையா? அப்போ உண்மையிலேயே நான் டெலிவரி பண்ணனா அப்படின்ட்டு சைடில் திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா 5 குழந்தைங்க, ஒவ்வொரு குழந்தைங்களும் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக வந்து தூங்கிட்டுருக்கு. இல்லை அப்படின்ட்டு நீங்கள் கத்துனதுமே அந்த 5 குழந்தைங்களும் எழுந்திரிச்சு அழ ஆரம்பிச்சிருச்சு. அப்படி பிசாசு பிடிச்சவளை, ஏன்டி குழந்தைங்கள எழுப்புன பாரு, இப்போ அழுகுது, என்ன பண்ண போற? ஐயோ எப்படி இது இது எப்படி ஆழத்தை நிறுத்துறது தெரியலையோ, யாராவது வாங்கல அப்படின்ற மாதிரி வந்து ஆயிடுச்சு கத்திக்கிட்டு இருக்காங்க. டே எவனாவது இருக்கீங்களாடா, வந்து தொலைங்கடா. ஐயோ இந்த குழந்தைங்கள எப்படிடா அழுகிறது நிறுத்துறது? ஒரு நார்மல் ஹியூமன் குழந்தைன்னா அதை எப்படி இது ஏதோ ஒன்று தெரியும். இது வந்து ஒரு வேற குழந்தை, எப்படி நம்ம வந்து தடுக்கிறது தெரியல. டே எவனாச்சும் இருக்கீங்களாடா, டே நாய் பசங்களா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க. வாய மூடுறி, இப்படி இது சொல்லி நம்மள ஏதாவது பண்ணிட போறாங்கடி, வாய மூடிட்டுறி. நான் வாய மூடிட்டு இருப்பேன், அவங்க வாய மூடிட்டு இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஐஷு சொல்லிட்டு இருக்காங்க. லைக் வந்து 5 குழந்தைங்க அழறது சத்தத்தை கேட்டுட்டு லைக் வந்து அங்கிருந்து ஜங்குக்கு வேக வேகமா வராரு. பதறி போய் வேகமா கதவை உடச்சிக்கிட்டு உள்ளார வராரு. என்னாச்சு என்னாச்சு, ஏன் குழந்தைங்களும் அழுகுறாங்க, ஏன் கத்துற நீ? உடனே ஜங்குக் தான் வந்து போய் அந்த 5 குழந்தைங்களையும் வந்து தூக்குறாங்க. குழந்தைங்க ஓரளவுக்கு வந்து லைக் அவங்க அப்பா வந்துட்டாரு, லைக் வந்து அந்த லைக் அந்த ஸ்மெல் இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் காம் டவுன் ஆகுறாங்க. பட் ஆனாலும் அழுகை நிறுத்தலை. அவர் உங்களை தான் பார்க்குறாரு. குழந்தைங்க அழுதுகிட்டே இருக்காங்களா, பால் கொடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எது பால் கொடுக்குறதா? டி அது என்ன ஹியூமன் குழந்தையாடா நான் பால் கொடுக்க, நான் எங்கடா அப்படின்ற மாதிரி நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறீங்க. இதை பாருங்க, நார்மல் ஹியூமன் குழந்தைனா எப்படி வந்து பால் குடிக்கலான்ட்டு தெரியும். இப்போ இருக்கிற இந்த நாய்ங்களுக்கு நான் எப்படி வந்து கொடுக்க முடியும் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு லுக்கு தான் முறைச்சி பார்க்குறாரு. யாரை பத்திரி நாய்ங்கன்னு சொன்னேன்? இல்லை லைக் உங்களை மாதிரி இருக்கிற லைக் நீங்களே நல்லா பாருங்களேன், ஒரு ஹியூமன் குழந்தைக்கு பால் கொடுக்குறதுனா அது முடியும். ஆனால் இவங்க அப்படி இல்லையே, நான் எப்படி வந்து பால் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து அப்படியே ஆக்பட சிரிக்கிறீங்க. விட்டா கொட்டுருவா போல அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு தோணுது. லைக் உடனே ஜங்குக்கு அவரோட பவர்ஸை யூஸ் பண்ணி அந்த குழந்தைங்கள வந்து ஹியூமன்ஸாக வந்து லைக் வந்து நார்மல் ஒரு ஹியூமன் பேபியாக வந்து அந்த அந்த இதுக்கு சேஞ்ச் ஆகிடுறாரு. எல்லாருக்கும் ஷோக்கு, என்னடா இது திடீர்னு நாய்ங்களா இருந்தாங்க, இப்போ குழந்தைங்களா மாறிட்டாங்க, ஹியூமன் சைல்டாக மாறிட்டாங்க, எப்படி மேஜிக்கெல்லாம் தெரிஞ்சவங்களும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ மாறிட்டாங்களா கொடு அப்படின்ற மாதிரி, வாங்க என்னவெல்லாம் வெளில போயிடலாம் அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வெளியில் போயிடுறாங்க. ஜங்குக்கு தான் குழந்தைங்கள மாற்றி மாற்றி லைக் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து பெயின் ஆகுது. ஏன்னா வந்து லைக் அந்த டீத் இருக்கும் இல்லையா, ஸோ லைக் ஹியூமன் சைல்டாக தான் வெளியில் தான் சேஞ்ச் இருக்காங்களே தவிர அவங்களுக்கு ஆல்ரெடி பல் இருக்குது. உங்களுக்கு லைக் அந்த பல்லை வச்சு செம்மையாக உங்கள் செஸ்ட்டை வந்து கடிக்கிறாங்க. கடிச்சு வந்து லைக் வந்து அவங்க பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு ஐயோ வலிக்குது, ஐயோ வா என்ன இப்படி கடிக்கிறாங்க, இதுக்கெல்லாம் குழந்தைங்கன்னு சொன்னால் எவனும் நான் நம்பவே மாட்டேங்க. குட்டி பிசாசுங்க மாதிரி கடிக்குதுங்க. ஐயோ எனக்கு வலிக்குது, ஐயோ 2கே இப்படின்னா இன்னும் 3 இருக்கே, அவ்வளோதான் போலையே, நான் செத்துருவேன் போலையே அப்படின்ற மாதிரி நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. முடியல, 5 குழந்தைங்களும் ஒரு வழியாக வந்து நீங்கள் ஃபீட் பண்ணி முடிச்சிட்டிங்க. பட் ஆனால் அது குழந்தைங்களுக்கு பத்தவே இல்லை. ஸோ ஜங்குக்கு வந்து என்ன பண்ணி இருந்திருப்பாரு, ஸோ மைண்ட் லிங்க் அவரோட
லெஃப்ட் ரைட் ஹேண்ட்ஸ்லாம் இருப்பாங்களே, ஸோ அவங்களுக்கு வந்து உடனே வந்து இதை மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து பால் கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ 5 குழந்தைங்களுக்கும் உங்களால் கொடுக்க முடியாதுல்ல, ஸோ அதனால வந்து லைக் கொண்டு வர சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அங்கேயும் வந்து அந்த நர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, ஸோ அவங்கெல்லாம் வந்து கொண்டு வராங்க. அப்படியே அந்த ஃபீடிங்லாம் போகுது. இப்படியே தான் வந்து கொஞ்சம் டேஸும் போகுது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் உங்கள் கூடயே தான் இருக்காங்க. லைக் அப்படி ஒரு ஒரு 1 வீக் அந்த மாதிரி கழிச்சு தான் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம், ஏ மச்சான் நம்ம கிளம்பியே ஆகணும்டா, இவ்வளோ நாள் தான்டா இங்கே இருக்கிறதுலாம் சரி வராதுடா, ஆல்ரெடி நம்ம டைம் லைன் சேஞ்சு ஒரே மாதிரி கிடையாது, இப்போ என் வீட்டில் என்ன நினச்சிட்டு இருக்காங்களோ தெரியல, நாங்கள் காணாமல் போயிட்டோம்னு சொல்லிட்டு போலீஸ் ரிப்போர்ட் பண்ணி பெரிய இதாயிரும்டா, நம்ம திரும்பி போகிறது தான் கரெக்டு அப்படின்ற மாதிரிலாம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் எல்லாமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்போதான் வந்து அந்த இடத்துக்கு வந்து ஜங்குக்கும் நம்ஜனும் வந்து உள்ளார வர்றாங்க. போறதுன்னா நீங்க நல்லா கிளம்பி போங்க, என்னோட கொண்டாட்டி வரமாட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இத பாருங்க, நீங்க உங்களுக்குள்ளார என்னென்னமோ இதெல்லாம் நடந்திருக்கு, குழந்தையெல்லாம் பிறந்திருக்கு, அதுக்காக வந்து இதை மாதிரி நீங்களாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. நாங்க எங்களோட உலகத்துக்கு போனோம், அவ உங்களோட உலகத்தை சார்ந்தவ கிடையாது, எங்களோட உலகத்துக்கு சார்ந்தவ அப்படின்ற மாதிரி லைக் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்ஜன் வந்து இதை பாருங்க, எப்போ வந்து அவ 5 குழந்தைகளை பெத்தெடுத்தாலோ அப்பவே அவளும் எங்களில் ஒருத்தியா மாறிட்டா, அவளால ஹியூமன் வேர்ல்டில் வாழ முடியாது, அப்படி இருந்தா அவ கண்டிப்பா செத்துருவா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. என்ன சொல்றீங்க? ஆமா, ஒரு வேர்வல்ஃபால ஹியூமன் வேர்ல்டில் வாழ முடியாது, அதே மாதிரியே ஒரு ஹியூமனாலையும் வேர்வல்ஃப் வேர்ல்டில் ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாது. இவ்வளோ நாள் நீங்கள்லாம் இருந்ததே ரொம்ப பெரிய விஷயம், நீங்கள் சீக்கிரமாக கிளம்புறது தான் இங்கே உங்கள் எல்லாருக்குமே நல்லது அப்படின்ற மாதிரிலாம் நம்ஜன் சொல்கிறாரு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வேறு வழி இல்லை. அண்ட் வந்து அவங்களும் வந்து அந்த எண்டிங் பாயிண்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே தான் வந்து அவங்க எல்லாத்தையுமே வந்து நம்ஜுன் ஒரு நம்ஜுன் அண்ட் சில வேர்வல்ஃப்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அதில் உட்காந்துட்டு அது வழியாக தான் வந்து அங்கே அந்த ரீச் ஆகி இருக்கும். திரும்ப இங்கே வந்துடாதீங்க, வந்தால் அது நல்லா இருக்காது, உசுரோட போவீங்கன்ட்டு அதுக்கு எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது, நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட்டு இருக்காரு. ஒரு நிமிஷம், ஐஷு தான். என்ன? இல்லை, ஆக்சுவலி எங்கள் ஃப்ரெண்டும் வந்து அவளை கூட்டிகிட்டு போகலாமா நாங்கள்? இதை பாருங்க, இப்போது அவள் எங்கள் நாட்டோட குயின், எங்கள் குயினெல்லாம் நாங்கள் அனுப்ப மாட்டோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாராளமாக கிளம்பி போங்க, எங்கள் குயினை நாங்கள் அனுப்ப மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அங்கே அந்த உல்ஃப்ஸ் எல்லாம் இருப்பாங்களே, ஸோ அவங்கெல்லாம் வந்து சொல்கிறாங்க. அவங்க அப்பா அம்மாலாம் கேட்டால் நாங்கள் என்ன சொல்கிறது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. லைக் வந்து நம்ஜன் ஒரு ஃபியூ மினிட்ஸ் திங்க் பண்ணிட்டு லைக் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து ரொம்ப பயங்கரமாக கத்துறாரு. லைக் வந்து அந்த நாய் ஊளையிடுற சவுண்ட் வந்து இருக்கு, ஸோ அதை வேர்வல்ஃப் ஊளையிடுற சவுண்டுன்னு வச்சுப்போம். ஸோ அந்த மாதிரி அவர் ஊளையிடுறாரு. எல்லாருமே காதை பொத்திக்கிறாங்க. காதை பொத்திக்கிட்டு எல்லாருமே வந்து கண்ணை மூடிட்டு காதை பொத்திக்கிட்டு குனிஞ்ச மாதிரி நிற்பாங்களே, அந்த மாதிரி தான் நின்றுட்டுருக்காங்க. அப்படியே வந்து ஃபியூ செகண்ட்ஸ் ஃபியூ மினிட்ஸ் போகுது. அதுக்கப்புறமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து லைக் வந்து ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டு காதில் வந்து கையெடுத்து சுற்றி பார்க்குறாங்க. அங்கே எந்த ஒரு ரூல்ஸுமே இல்லை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸா ஐஷு தான், டேய் நம்ம இங்கே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம இங்கே எதுக்கு வந்தோம்? உடனே வந்து நம்ஜுனும் தான், தெரியலையே நம்ம எதுக்கு இங்கே வந்தோம். டேய் ஹோபி, நீ உனக்கு ஏதாவது இது தெரியுமாடா? இல்லையே, எனக்கும் எதுவும் தெரியலையே, நம்ம எதுக்கு இங்கே வந்தோம்? சும்மா வாக்கிங் போகிறதுக்கு வந்திருக்கோமா? வாக்கிங் போகிறதுக்கு வந்திருந்தாலும் நம்ம இந்த காட்டுக்கு ஏன் வரணும் அப்படின்ற மாதிரி தியா சொல்கிறாங்க. அதுவும் கரெக்டு தான், நம்ம எதுக்கு இங்கே வந்தோம், நமக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே அப்படின்ற மாதிரி நிவி சொல்கிறாங்க. உடனே உங்கள் ஃப்ரெண்டு லைக் பிரியா இருப்பாங்களா, அவங்க ஏய் வாங்கடா, நம்ம எதுக்கு இங்கே வந்தோன்னே தெரில, நம்ம வழிகிளி மாறி வந்துட்டோன்னு நினைக்கிறேன், வாங்க நம்ம திரும்ப போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க எல்லாருமே திரும்பி போயிடுறாங்க. லைக் அவங்க வீட்டுக்கு வந்து போயிடுறாங்க.
லைக் அங்கே அவங்க வீட்டுக்கு போனால் அங்கே எல்லாருமே வந்து சோகமாக உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்காங்க. லைக் வந்து ஐஷு சைடு பார்க்கலாம். என்னாச்சு அம்மா அப்பா எதுக்கு அழுதுகிட்டு இருக்கீங்க, என்னாச்சு ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அவங்க வாய்ஸை கேட்டதுமே வந்து அவங்க பேரண்ட்ஸா ஐஷு ஐஷு நீ வந்துட்டியா அப்படின்ற மாதிரி வேகமாக வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. எங்கடி போனேன், எங்கே போனேன், எவ்வளோ மாதம் ஆயிடுச்சு தெரியுமா, எங்கடி போனேன். அம்மா என்னம்மா உளறிட்டு இருக்க லூசு மாதிரி, என்ன எவ்வளோ மாதம் ஆச்சு, நான் காலையில் காலேஜுக்கு போயிட்டு இப்போ தானே வீட்டுக்கு வரேன், ஆனால் லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க கன்ஃபியூஸ்டாக நின்றுட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம நம்ஜூன் சைடு பார்க்கலாம். நம்ஜூன் கேஷுவலாக எப்பவும் போல் அவரோட வீட்டுக்கு வந்து தியாவை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு அவரோட வீட்டுக்கு தான் வந்து போகிறாரு. அம்மா அப்பா நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு சவுண்டு கேட்குது. எல்லாருமே ஷாக்காக இருக்காங்க. எதுக்கு இப்போ எல்லாரும் நீ இவ்வளோ ஷாக்காக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? நம்ஜூன் அம்மா என்னம்மா ஆச்சு, ஏன் இவ்வளோ இந்த மாதிரி ஏதோ பார்த்துட்டு இருக்கேன், என்னமோ பல நாட்களில் நான் பார்க்காத மாதிரி பார்க்குறேன். காலையில் தானம்மா காலேஜுக்கு போனேன், காலேஜுக்கு போயிட்டு தானம்மா வந்தேன், அதுக்குள்ளார என்னம்மா ஆச்சு உனக்கு? டி நீ காணாமல் போய் பல மாதம் ஆச்சுடா. என்னதே மா போம்மா காமெடி பண்ணிக்கிட்டு, நான் ஒரு ரூமுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ஜன் அவரோட ரூமுக்கு போயிட்டாரு. இப்போ ஜேஹோப் தான் அவர் டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்து வீட்டுக்கு வர ஓ ஓ ஓ அப்படின்ற மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டே உள்ளார போகிறாரு. லைக் வந்து அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே ஜியோப்பை ரொம்ப எமோஷ்னலாக ஷாக்காக பார்த்துட்டு இருக்காங்க. ஓ ஓபி ஆமாம் நான் வந்துட்டேம்மா அப்படின்ற மாதிரி ஹாப்பியாக போய் அவங்க அம்மாவை ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் காலையிலேருந்து என்ன பண்ணீங்க, ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணீங்களா, ஒர்க்கெலாம் ரொம்ப பார்க்காதீங்க, அப்புறம் எனக்கு ரொம்ப பச்சிக்குதுமா ஸ்நாக்ஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஜெயோவோட அப்பாவை மண்ணிலே போட்டுட்டு டே எங்கடா போனேன், வா எதுக்கு படித்தா, காலேஜுக்கு தான்ப்பா போனேன், காலேஜுக்கு போகாமல் வேற எங்கே போவாங்களா, மா எனக்கு பச்சிக்குதுமா நீ ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணதுக்கப்புறம் கூப்பிட்டே நான் வந்து சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி அவர் போயிட்டாரு. இங்கே தியாவா அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் சோபா எவ்வளோ டயர்டாக இருக்குது, இந்த காலேஜெல்லாம் எவன் தான் கண்டுபிடிச்சானோ தெரியல சரி அப்படின்ற மாதிரி கேஷுவலாக அவங்க போய் சோஃபாவில் உட்காடுறாங்க. அம்மா ரொம்ப பச்சிக்குதுமா, காஃபி டீ ஏதாவது கொடுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே திப்பு 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 திப்புன்னு ஓடி வந்து தியாவை தான் பார்க்குறாங்க. ஏ அவங்களுக்கு ஒரு நிமிஷம் ஃப்ளின்ச்சாக இருக்கும், என்னடா திப்பு திப்புன்னு இப்படி ஓடி வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு. என்னாச்சு, எதுக்கு இப்படி ஓடி வந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படியே வந்து எல்லாம் அழ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தியாக்கா ஒன்றுமே புரியல, எதுக்கு எல்லாரும் இப்போ அழுதுகிட்டு இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்ற மாதிரி. இங்கே அண்ட் இப்போ வந்து லைக் வந்து நிவி அண்ட் பிரியா, ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து சிஸ்டர்ஸ் தான். ஸோ இப்போ அவங்க வந்து அப்படியே அவங்க வீட்டுக்குள்ளார போகிறாங்க கேஷுவலாக அப்படியே பேசிக்கிட்டு. அவங்க பேரண்ட்ஸா லைக் வந்து ஷாக்ல பார்க்குறாங்க. அதே சமயத்தில் அவங்க கோமாவும் பார்த்துட்ருக்காங்க. எங்கடி போனீங்க இவ்வளோ மாசமா, எங்கே போனீங்க, எங்கே போய் ஊர் சுற்றிட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏதே ஊர் சுற்றிட்டு வரணுமா, என்னப்பா வளர்ற அப்படின்ற மாதிரி நிவி சொல்கிறாங்க. காலேஜுக்கு தானேப்பா போயிட்டு வந்தோம், காலையில் தானே கிளம்பி போனோம், எல்லாரும் பாய் சொல்லிட்டு தானே கிளம்பி அனுப்பிச்சி வச்சிங்க, இப்போ எவ்வளோ மாதம் என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வந்து அப்படியே வந்து அந்த போயிடுது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் வந்து நெக்ஸ்ட் டே வந்து ஆகியிருக்குல்ல, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காலேஜுக்கு போனால் அவங்க ஷாக்காக பார்க்குறாங்க. எல்லாருமே என்னடா இது திடீர்னு ஆளாம லைக் திடீர்னு ஒருத்தங்களை பார்த்தா ஒரு மாதிரி பார்க்காதவங்களை பார்த்தா எப்படி அந்த ரியாக்ஷன் இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒன்றுமே புரியல, டீ என்னடா நடக்குதுங்க. லைக் தியா தான் அம்ஜன் கிட்ட கேட்குறாங்க, இதுல நம்ம எல்லாரும் இப்படி பார்க்குறாங்க தெரியலையே, என்னவா இருக்கும் இரு கேட்போம். எனக்கு ஆனால் ஒன்று மட்டும் புரியல, நான் ரொம்ப மாசமா காணோம் அப்படின்ட்டு என் வீட்டில் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி நம்ஜன் சொல்கிறாரு. உடனே ஜெயப்பா டே ஓ வீட்லேயுமா அப்படின்ற மாதிரி ஹோப்பி சொல்கிறதுமே, அப்போதைய ஓ வீட்லேயுமா என் வீட்லேயும் தான். லைக் வந்து அவங்களுக்கு கன்ஃபியூஸ்ட் ஆகுது. எல்லாருமே வந்து இப்போது லைக் வந்து கார்டனில் ரவுண்டாக உட்காந்துக்கிட்டு என்னடா இது இப்படி சொல்கிறாங்க, நம்ம எல்லாரும் அப்போ நம்ம எதை மறந்தோம், நமக்கே தெரியாமல் ஏதாவது நடந்திருக்குமா, அதனால நம்ம மறந்துருக்குமா, இவ்வளோ மாதம் டேட்டை செக் பண்ணி பார்த்தா மாதமே ரொம்ப போயிருக்குடா, ஆனால் நமக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே ஏன் அப்படின்ற மாதிரி ஐஷு வந்து நம்ஜுன் கிட்ட கேட்குறாங்க. நம்ஜுனா நம்ம
நம்ம அந்த கார்டன் இருக்குல்ல, நம்ம வந்து அந்த ஃபாரஸ்ட்டுக்கு நம்ம நின்னுட்டு இருந்தோம்ல, எனக்கு தெரிஞ்சு அங்கதான் இது நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம எனக்கு எனக்கு யாரோ ஒருத்தர் நம்மளோட வாழ்க்கையில மிஸ் பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது. உனக்குமாடா? அப்போ உனக்கும் ஃபீல் ஆகுதா ஐஷு? ஆமா, எங்களுக்கும் தான் ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க. அப்படி நம்ம யாரை மிஸ் பண்ணியிருப்போம்? ஃபோன் எடு. ஃபோனில் ஏதாவது ஃபோட்டோ இருக்கும்ல, ஏதாவது ஒரு பர்சன் இல்லை ஏதாவது ஒரு திங்கை நம்ம மிஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபோனில் நம்ம ஃபோனில் ஃபோட்டோவாக இருக்கும்ல, ஸோ அதை எடுத்து பார்க்கும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ஜூன் தான் அவரோட ஃபோனை வந்து லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிட்டு ஃபோட்டோவெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது தான் அங்கே ஒரு அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டது இதெல்லாமே வந்து நீங்கள் அந்த வீடியோலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாமே வந்து ப்ளே ஆகுது. ஏய் என்னடா இது, இது எப்படா நடந்துச்சு, நிலா எங்கடா அப்படின்ற மாதிரிலாம் வந்து தெரியலையே. நம்ம அந்த காட்டுக்கு போனதான் நமக்கு தெரியும் போலயே. இவ்வளோ நடந்திருக்கு, நமக்கு ஏன் எதுவுமே ஞாபகம் இல்லை? அப்போ நம்ம திரும்ப அந்த காட்டுக்கு போயே ஆகணும். போலாமா? வேண்டாம், பேசாம விட்டுறலாமே அப்படின்ற மாதிரி ஹோபி சொல்லிட்டு இருக்காரு. ஏன்டா? நமக்கு தெரிஞ்சு நம்ம அங்க போயிட்டு வந்ததுனாலதான் வந்து நமக்கு ஏதோ நடந்திருக்கு, எல்லாமே மறந்ததாவே இருக்கட்டும். ஆனா நிலாவை எப்படி விட முடியும்? எனக்கு தெரிஞ்ச நிலா சேஃபா தான் இருக்கிற மாதிரிதான் எனக்கு தோணுது. ஏன்னா 4 மாசத்துல வந்து எவ்வளவு நாள், 4 மாசமா 3 மாசமா எதுவும் தெரியல, என்ன நடந்திருக்கணும் நமக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து திரும்ப அங்க போய் நமக்கு ஏதாவது பெரிய ஆபத்து ஏதாவது வந்துருச்சுன்னா என்ன பண்றது, எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஹோபி சொல்றாரு. வந்து பிரியாவும் ஆமா ஹோபி சொல்றதும் கரெக்டு தான். அப்புறம் அங்க போய் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? டேய், இந்த மாதிரி பயந்தவங்களுக்கு எல்லாம் இருக்காதீங்கடா. நமக்கு அட்லீஸ்ட் தெரியணும்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எதுவுமே தெரியாம நம்ம எப்படி இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அப்போ நம்ம அந்த இடத்துக்கு போலாமா அப்படின்ற மாதிரி தியா கேக்குறாங்க. நம்ம போலாம். நான் வரேன், நீ வரையா இல்லையா அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா கிட்ட கேக்குறாங்க. நான் வரேன். தியா வந்தோடனே அப்ப நானும் வரேன் நம்ஜுன்னு அப்படின்ற மாதிரி அவங்க 3 பேரும் முடிவு பண்ணிட்டு, சரி அப்ப நம்ம இந்த டைமுக்கு நம்ம அங்க போலாம், இல்ல இப்பயே போலாமா? இப்பயே வா. சரி போவான், இவ்வளோ நாள் காலேஜுக்கு லீவ் போட்டாச்சு, சரி போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க அந்த பிளேஸ் எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. அந்த இடத்துக்கு ஃபாரஸ்ட்டுக்கு போனதுமே எந்த இடத்துல வந்து அவங்க அந்த வீடியோவெல்லாம் ஷூட் பண்ணாங்களோ அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. அதை தாண்டி போறாங்க. அந்த தாண்டி போயும் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் வந்து தெரியல. வந்து இதுக்கு முன்னாடி அந்த பிளேஸ்ல வந்து எப்படி வேர்வொல்ஃபோட வேர்ல்டு அவங்களோட இது இருந்துச்சோ இப்போ அது இல்லை. அது அப்படியே வந்து இல்லாம போயிடுச்சு. வேற ஒரு பிளேஸுக்கு வந்து அந்த டோட்டலா வந்து சேஞ்ச் ஆகி அது வேற பிளேஸ் போயிடுச்சு. அங்க போயும் வந்து அவங்களுக்கு எதுவும் வந்து ஞாபகமே வரல. ஏன் அப்படி எதுவும் அவங்களுக்கு என்னன்னு புரியல, ஒண்ணுமும் இல்லை. அவங்களுக்கு சுத்தி முத்தியும் பாக்குறாங்க, ரொம்ப தூரமும் உள்ளாரமும் போறாங்க. பட் ஆனா போக 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 அந்த காடு தான் வந்து அங்க காடு தான் இருக்கே தவிர வேற அவங்களுக்கு எதுவும் ஞாபகமும் வரல. அப்புறம் ஹோபி தான் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வந்து தியா தான், சாரி ஹோப்பின்னு மாற்றி சொல்லிட்டேன். நம்ஜூனா எனக்கு கால் வலிக்குதுடா, முடியலடா என்னாலையும் முடியல. நம்ஜூன் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம்டா அப்படின்ற மாதிரி வந்து நம்ஜூன்னு ஐஷு தியா 3 பேருமே ஒரு மரத்துக்கு கீழே அப்படியே காலை விரிச்சு போட்டு உட்காந்துட்டு அப்படியே கொஞ்சம் தண்ணி ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்து ஒரு பிரைட்டான லைட்டு வந்த மாதிரி வருது, கண்ணு கூசுற மாதிரி. இந்த இடத்துல எவன்டா வந்து டார்ச்சை போட்டது, ஐயோ கண்ணு கூசுது, எவன்டா அது அப்படின்ற மாதிரிலாம் வந்து கொஞ்சம் லைட்டு வெளிச்சம் எல்லாம் கம்மியானதுக்கு அப்புறமா ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே நிலா நின்றுட்டு இருக்காங்க. நிலாவுக்கு கீழே அந்த 5 பேபிஸுமே வந்து நின்றுட்டு இருக்காங்க. வந்து நிலா அப்படின்ற மாதிரி வந்து 3 பேருமே வந்து நிலாவை உங்களை ஹக் பண்ணிக்கிறாங்க. எப்படி இருக்க, எங்கடி போன, வாடி ஒன்று தேடிட்டு தாண்டி வந்தோம் அப்படின்ற மாதிரி வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. அப்படியே எமோஷ்னல் ஆகுது.
நீங்களும் வந்து 3 பேத்தையும் ஹக் பண்ணிட்டு, அப்புறம் ஹக் பிரேக் பண்ணிட்டு, "இத பாருங்க, நான் இங்க நல்லா தான் இருக்கேன், என்னோட குழந்தைங்களோட." "எது? குழந்தைங்களா?" அப்படின்னு பார்த்தா, அப்பதான் அவங்க கீழ பார்க்குறாங்க. அங்க 5 குழந்தைங்க நின்னுட்டுருக்கு. நிலா, என்னது இது நிலா?" "ஆமா, இத பாருங்க, என்ன தேடி நீங்க வராதீங்க. என்னோட நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கேங்க. "நிலா, என்ன பேசிட்டு இருக்க நிலா? நீ எங்க இருந்து திடீர்னு இங்க எப்படி வந்த?" "இத பாரு ஐஷு, நம்ஜுன், தியா, நான் சொல்றத மட்டும் கேளுங்க. நீங்க திரும்ப இந்த இடத்துக்கு வராதீங்க." "ஏன் வரக்கூடாது? நீ வா, நம்ம முதல்ல வீட்டுக்கு போலாம்." அப்படின்ற மாதிரி வந்து உங்க கையை வந்து தியா பிடிக்கிறாங்க. "ஏய் தியா, நான் சொல்றது முதல்ல கேளுடி. என்னோட லைஃப் என்னோட புருஷன் கூட தான்." "எது? புருஷனா?" அப்படின்ற மாதிரி நம்ஜுன்னு. "ஆமா, லைக் வந்து என்னோட லைஃப் என்னோட புருஷன் கூட தான். நான் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கேன். நீங்கள் என்னை பற்றி நினச்சி கவலைப்பட வேண்டாம், சரியா? எல்லாரும் உங்கள் லைஃப்பில் ஹாப்பியாக வாழ்ந்துட்டுருங்க, ஓகே? என்னை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நான் ஹாப்பியாக தான் இருக்கேன்." அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. "ஏய் நிலா, என்னடி இது? திடீர்னு இப்படி சொல்கிற, எங்களுக்கு ஒன்றுமே புரியலடி." "இதை பாரு, உங்களுக்கு எல்லாமே மறந்துடுச்சுன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியுது. நான் இப்போ கூட வந்ததுக்கு கூட காரணம், நீங்கள் திரும்ப என்னை தேடி நீங்கள் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்து நான் இதை சொல்லிட்டு இருக்கேன். நான் உண்மையிலேயே சந்தோஷமாக தான் இருக்கேன். என்னோட குழந்தைங்களோட, என் புருஷன் கூட நான் சந்தோஷமாக தான் இருந்துட்டுருக்கேன். ஆனால் உன்னோட அப்பா அம்மா?" அப்படின்ற மாதிரி ஐஷு வந்து கேட்குறாங்க. "அவங்களும் என் கூட தான் இருக்காங்க." "என்னது? உன் கூட இருக்காங்களா?" "ஆமாம், என் கூடவே நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். அதனால் நீங்கள் என்னை பற்றி எந்த கவலையும் பட வேண்டாம், சரியா? நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். என் புருஷன் கூடயும், என் குழந்தைங்க, என்னோட அப்பா அம்மா கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நீங்கள் திரும்ப இங்கே வராதீங்க." "ஆனால் ஏன் வரக்கூடாதுன்னு சொல்கிற?" அப்படின்ற மாதிரி வந்து நம்ஜுன் கேட்குறாரு. "ஆமாம், ஏன் வரக்கூடாது?" "இதை பாரு, ஏற்கனவே வந்து இதை பாருங்க, நான் சொல்கிறது முதல்ல கேளுங்க. திரும்ப திரும்ப வந்து என்ன சொல்ல வச்சுட்டே இருக்காதீங்க. நான் இங்கே சந்தோஷமாக தான் இருக்கேன். என்னை தேடி தானே வந்தீங்க. நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், சரியா? நீங்கள் திரும்ப இங்கே வராதீங்க." "ஏன் வரக்கூடாதுன்ற?" "ஏன்னா இது நம்மளோட உலகம் கிடையாது, சரியா? அதனால தான் சொல்கிறேன். உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்றதுனால தான் இப்படி சொல்கிறேன். அப்போ உனக்கும் தானே ஆபத்து இருக்கு, அப்போ வா." "எனக்கு ஆபத்து இல்லை. நான் அந்த இடத்துல ஒரு குயினாக வாழ்ந்துட்டு இருக்கேன்." அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. "எது குயினா?" "ஆமாம், நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். நீங்கள் உங்களோட லைஃப்பில் நீங்கள் போய் சந்தோஷமாக இருங்க." அப்படின்ற மாதிரி நிலா சொல்லிட்டு அங்கேருந்து நீங்கள் போயிடுறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒன்றுமே புரியல. "எ என்ன இப்போ நடந்துச்சுங்க? அவள் எங்கே போனா?" "நம்ஜுன் தான். இதை பாருங்க, அவளே வந்து சொல்லிட்டால, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன், நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இனிமே வந்து நம்ம இங்கே வர வேண்டாம், நம்ம இங்கேருந்து போயிடுறது தான் நல்லது." ஆனா நம்ஜூன் எப்புட்றா அவள விட்டுட்டு? அவளே தானே வந்து சொன்னா, அவ புருஷன் கூட, குழந்தைங்க கூட, அவங்க அப்பா அம்மா கூட சந்தோஷமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அவ உதவி வேணும்னு கேட்டிருந்தா கேட்டிருந்திருப்பா. அப்படி எதுவும் இல்ல அப்படின்னா, அவ சந்தோஷமா தான் இருக்கான்னு அர்த்தம். வாங்க நம்ம போலாம். அப்படின்ற மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. நீங்க அது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. இப்போ அவங்கள பேக்கப் தான் ஜங்குக் பண்றாரு. "என்ன, அவங்க போயிடுறாங்கன்னு உன்னோட நண்பர்களை நினைச்சு நீ கவலைப்பட்டுட்டு இருக்கியா?" "இல்ல, அவங்க என்னை தேடி வருவாங்கன்ட்டு தெரியும். ஆனா இவ்வளோ சீக்கிரமா வருவாங்கன்ட்டு நான் எதிர்பார்க்கல. பரவாயில்ல, நான் ஒரு வழியா அவங்கள சந்திச்சு அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, அது போதும். நான் என் புருஷன் கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்." அப்படின்ட்டு. "ஆஹா, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்னோட லோனா?" "ஆமா, என்னோட ஆல்ஃபா. இந்த 5 குழந்தைங்க, 5 குழந்தைங்க போதலையே எனக்கு. நம்ம திரும்ப ரெடி பண்ணலாமா?" "எது? ஐயோ! 5 குழந்தைக்கே நான் செத்து பொழச்சு திரும்பலாம் என்னால முடியாது. இது பாருங்க, அதெல்லாம் முடியாது." அப்படின்ற மாரி வந்து அப்படியே வந்து நீங்களும் ஜங்குக்கும் அப்படியே ஜாலியா ஃப்ளர்ட் பண்ணிட்டு, உங்களோட லைஃப்ல நீங்க ரொம்பவே ஹாப்பியா வந்து ஜங்குக் கூடயும், உங்க குழந்தைங்க கூடயும் ஹாப்பியா டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க. அண்ட் இதோட இந்த கிட்னாப்டு பை சைக்கோ ஆல்ஃபா கிங்கோட எபிசோட் முடியுது. எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணுவேன். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஸ்டோரிஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கடா அப்போ ப்ளீஸ், ஓகேவா?
அண்ட் வந்து நான் வந்து ஆல்ரெடி எல்லாமே சொன்னது தான், பட் அகெயினும் வந்து நான் சொல்கிறேன். என்கிட்ட பேசணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோடய இன்ஸ்டா ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதே மாதிரி ஹயாங் லைன்ஸ் அண்ட் வந்து OT7க்கும் தனித்தனியாக சேனல் வச்சுருக்கேன், அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வேணுன்றவங்க தாராளமாக போய் பார்க்கலாம். ஓகேவாடா அப்போ ப்ளீஸ். அண்டு நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் வந்து நான் சொல்லியே ஆகணும், லைக் சண்டே 7 PM வந்து நான் லைவ் வரலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ வந்து நீங்களும் வந்து லைவுக்கு வருவீங்க அப்படின்ட்டு நான் ரொம்ப உங்களுக்காக வெயிட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ சண்டே 7 PM லைவுக்கு வந்துடுங்க. ஓகே, அவ்வளோதான். பை பை பப்ளி. சைனிங் அவுட் பை பப்பு குயின்.